ஒரு அடர்ந்த காட்டுல மரத்தோட இடுக்குல 2 கிளிகள் வாழ்ந்து வந்துச்சு. அதோட பேரு நாகு, ராணி. ராணி 2 முட்டைகளை இட்டு அதை அடக்காத்து வந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த முட்டையிலிருந்து 2 குஞ்சுகள் வந்துச்சு. அவங்க அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. யாரோ ஒருத்தர் அந்த குஞ்சுங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க, மற்றொருத்தர் உணவு தேடி வெளியில போவாங்க. அன்னைக்கு வழக்கம் போல காலுக்கிளி தன்னோட குழந்தைகளுக்காக உணவு தேட போச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தைகளுக்கு தேவையான உணவை கொண்டு வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. அப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காட்டுல கனத்த மழை வந்துச்சு. அந்த மழை தொடர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. மழை அதிகமாக இருந்த காரணத்தினால அவங்களால உணவு தேடி போக முடியல. நாகுவும் ராணியும் எப்படி உணவு தேட போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல மழைச்சாரல்கள் அவங்களோட வீட்டுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிச்சு. குழந்தைகள் பசியாலையும் குளிராலையும் அழ ஆரம்பிச்சாங்க. குழந்தைகள் பசியா இருக்கிறத பார்த்த நாகு மழையை கூட பொருட்படுத்தாம அது உணவு தேடி போக ஆரம்பிச்சிச்சு. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் நாகு வீடு திரும்பவே இல்லை. குழந்தைகள் பசியில ரொம்பவும் அழ ஆரம்பிச்சாங்க. ராணி என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு குழந்தைகளை வீட்டிலேயே விட்டுட்டு அவ உணவு தேடுறதுக்காக போனா. காட்டுக்குள்ள மழை அதிகமா இருந்துச்சு. உணவு எங்கேயுமே கிடைக்கல. அவ ரொம்ப தூரம் பறந்து போயிட்டு இருந்தா. அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனதும் மழையும் குறைய ஆரம்பிச்சிச்சு. தூரத்துல ஒரு மரம் தெரிஞ்சிச்சு. அந்த மரத்துல 2 ஆப்பிள்கள் இருக்கிறத அவ பார்த்தா. பக்கத்துல போனதும் நல்ல பழுத்த 2 ஆப்பிள்களை பார்த்ததும் தான் குழந்தைகளுக்கு உணவு கிடைச்சதுன்னு அவ ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அந்த ஆப்பிளை பறிக்கலான்னு அவ போனதும் அங்க திடீர்னு ஒரு கழுகு வந்துச்சு. அதை பார்க்கறதுக்கு அது ரொம்பவும் கோபத்தோட இருந்துச்சு. அந்த ஆப்பிளை ராணிக்குருவி எடுத்துரும்னு அந்த கழுகு அதையே பார்த்துட்டு இருந்துச்சு. இது ஏன் என்னை இப்படி பார்க்குதுன்னு யோசிச்சுட்டு தூரத்துல பார்த்ததும் அந்த கழுகோட குழந்தை ரொம்பவும் பசியில வாடி இருந்துச்சு. அப்பத்தான் ராணிக்கு புரிஞ்சிச்சு அதுவும் தன் குழந்தைக்காக அந்த பழத்தை எடுக்க வந்திருக்குன்னு. கிளியே, என்னோட குழந்தை ரொம்ப பசியில இருக்கு. எனக்கு அந்த ஆப்பிள்ல ஒரு ஆப்பிள் நீ தருவியா? அப்படியா, நீங்க ஆப்பிள் எல்லாம் சாப்பிடுவீங்களா? ஆமா கிளியே, இந்த மழையினால எங்களுக்கு எந்த உணவுமே கிடைக்கல. என் குழந்தை பசியில ரொம்பவும் அழுது. நீ அந்த ஆப்பிளை கொடுத்தேன்னா என் குழந்தையோட நான் பசியை தீப்பேன். அப்படியா, தாராளமா எடுத்துக்கோங்க. ஆனா உன்னை பார்த்தா நீயும் உன் குழந்தைகளுக்காக உணவு தேடி வந்திருக்கிற மாதிரி இருக்குது. நீ எனக்கு ஒரு ஆப்பிள் தர முடியுமா? ஆமா அம்மா, என் குழந்தைகளும் ரொம்பவும் பசியில இருக்காங்க. அதனால தான் நானும் உணவு தேடி வந்தேன். சரிங்கம்மா, அப்போ ஒன்று பண்ணலாம். நீங்க ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு போங்க, நான் ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு போறேன். என் குழந்தையோட பசியும் தீரும், உங்க குழந்தையோட பசியும் தீரும். உடனே அந்த கழுகு, நன்றி கிளியே, நீ என் குழந்தையோட பசியை தீர்த்துட்ட. இந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்கவுங்க வீட்டை தேடி போனாங்க. ராணி தன் வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த ஆப்பிளை சாப்பிட கொடுத்தா. ஆனா மறுநாளாகியும் நாகு வீடு திரும்பவே இல்லை. மறுநாள் காலையில ராணி உணவு தேடுறதுக்காக கூட்டிலிருந்து போனா. அந்த நேரத்துல அந்த வழியா ஒரு பாம்பு வந்துச்சு. அந்த கூட்டுல கிளிகளோட சத்தத்தை கேட்டதும் அந்த பாம்பு வேகமா அந்த மரத்துல ஏற ஆரம்பிச்சிச்சு. மரத்துக்கு உள்ள 2 கிளி குஞ்சுகள் இருக்கிறத பார்த்ததும் பாம்புக்கு ரொம்பவும் சந்தோஷமாச்சு. அடடே, இன்னைக்கு நல்ல வேட்டை தான். 2 நாளைக்கு நான் சாப்பிடவே தேவையில்லை. அது வரைக்கும் எனக்கு பசி தாங்கும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அந்த கூட்டையே பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ராணி கிளி உணவு கொண்டுட்டு கூட்டை பார்த்து வந்துட்டு இருந்துச்சு. கூட்டுக்கிட்ட வந்ததும் கூட்டுக்கு வெளியே பாம்பு நிற்கிறத பார்த்ததும் ராணி கிளி ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே அந்த பாம்போட பக்கத்துல போயிட்டு அது கூட சண்டை போட ஆரம்பிச்சிச்சு. இதையெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த கழுகு தன்னோட நண்பனுக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு
அது அங்கே பறந்து வந்து அந்த பாம்பு கூட சண்டை போட ஆரம்பிச்சிச்சு. சண்டை போட்டு அந்த பாம்பை கொன்று கீழே தள்ளி விட்டுருச்சு. உடனே ராணிக்கிளி, நண்பா, நீ எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்க. என் குழந்தைகளை நீ காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றி நண்பா. பரவாயில்ல ராணி, நீ அன்னைக்கு எனக்காக என் குழந்தைகளோட பசியை தீர்த்து இல்லை, அது போல தான் இதுவும் அப்படின்னு அந்த கழுகு சொல்லுச்சு. சரி நண்பா, இருந்தாலும் நீ செஞ்ச உதவியை நான் இனிமேல் மறக்க மாட்டேன். சரி நண்பா, நான் போயிட்டு வரேன். உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த கிளி தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல நாகு கிளியும் வந்துருச்சு. என்ன ஆச்சு நாகு, எங்க போனீங்க இவ்வளோ நேரம்? நான் உங்களை காணாம, குழந்தைங்க பசியில ரொம்ப வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்லுச்சு. நம்ம அந்த கழுகுக்கு ரொம்பவும் நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.